இந்த இசைத்தட்டு விழாவில் வசந்த் என்னுடைய தோளில் விளையாடி சிறு வயதில் தோளில் இருந்து விளையாடி தெரிந்தவர். இந்த விழாவில் எனக்கு வந்தவுடனே எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது என்று சொன்னால், அவருடைய இந்த வளர்ச்சியில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. இந்த மண்டபத்தில் நான் வந்தபோது அதுதான் நினைத்து கொண்டு வந்தேன். அவர் இந்த இருவட்டுக்கள் நான் பார்த்தபோது மிக அழகாக மிக சிறப்பாக இசை வழங்கி இருக்கிறார். அவர் மென்மேலும் வளர வேணும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒரு வார்த்தைகள் ஆசிரியர் செல்லத்துறை மாஸ்டர். அவரின் பாதை அப்படியே போய்கொண்டே இருப்பார். நான் அவருடைய ஆரம்ப காலத்தில் இருந்தே அவருடைய இருந்து கொஞ்ச காலம் பழகினான். அவரை கண்டு நான் சில நேரங்களில் ஒழித்து தெரிஞ்சதும் உண்டு. ஏனென்றால் அப்படி ஒரு களைப்பில்லாத மனுஷனாக அப்படியே போய்கொண்டிருப்பார். அவரோட உடற்பயிற்சியிலும் சரி அல்லது நாடகத்திலையும் சரி. எனக்கு நாடகம்னா பிடிக்கவே பிடிக்காது. அப்போ அவர் நாடகங்கள் போடுற கட்டங்கள்ல எல்லாம் எங்களை நடிக்க வர சொல்லி இதை பார்த்து நாங்கள் அவர் நாடகம் போடுறாண்டா இனிமேல் இல்லைண்ட கஷ்டப்பட்டு தான் நாடகங்கள் போடுறது. அவர் அப்போ நாங்கள் எப்படி யானவர்கள் என்று சொல்லி தெரிந்து, அப்போ எனக்கு கொஞ்சம் பாடலுக்கு அபிநயங்கள் என்று சொன்னால் கொஞ்சம் விருப்பம். நாடகத்தை வசனங்களை விட பேச்சுக்களை விட. அப்போ அவர் என்னை இடை கண்டு அப்படியான சில கட்டங்களில் போட்டு எங்களை ஊக்குவித்து வளர்த்து வந்த ஒரு கலைஞன். அவர் அந்த கலைஞனுடைய பாதை மென்மேலும் வளர வேணும், அவர் நீடூடிய காலம் வாழ்க வேணும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய ஆரம்பகால நடிகர் திரு டி.என். கிறிஸ்டி அவர்கள் நாங்கள் ஈழத்தமிழர் கலையரங்கத்தை அமைத்த பொழுது ஒரு யாப் ஒன்று எழுதியிருந்தோம். அந்த யாப்பிலே கடைசி வரி, தமிழக கலைஞர்களுடன் இணைந்து நாங்கள் சினிமா படத்தை எடுப்பது எங்களுடைய இலக்கு என்று சொல்லி 1991 அந்த புத்தகத்தை வெளியிட்டிருந்தோம். அந்த புத்தகத்திலே டென்மார்க்கில் வாழ் எல்லா தமிழ் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதிலிருந்து ஒரு வார்த்தை கூட மாறாமல் தான் நாங்கள் திரைப்படத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த அரங்கில் அதில் 100 புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். 18 வருடங்களாக அந்த புத்தகத்தை பாதுகாத்து வைத்து இப்படித்தான் சொல்லி இருக்கிறோம், சொன்னதைத்தான் செய்திருக்கிறோம். நமது பணியில் எந்த தவறும் இல்லை என்பதை 18 வருட பழைய புத்தகத்தின் 100 பிரதிகளை நான் இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த அரங்கிலே பின்னர் தருவேன். அப்படி நாங்கள் எல்லோரும் டென்மார்க் வாழ் தமிழர்கள் 25 வருடங்களுக்கு முன்னர் இந்திய கலைஞர்களுடன் இணைந்து சினிமா எடுப்போம் என்று எழுதிய ஜாப்பில் இருந்து நான் மீறவில்லை. இதுதான் நடந்திருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த அரங்கில் பேசுவதற்காக நான் துவாரக அவர்களை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு மேடையில் பாடிதான் பழக்கம், பேசி பழக்கம் இல்லை. இந்த திரைப்படத்தை சொல்லும் போதும் பாடலை கேட்கும் போது ரொம்ப திறமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. வசந்தன் அப்படி பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. வேறு மாஸ்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வேற இந்த படத்தை பார்க்கும் அந்த ஆவலத்தோடு இருக்கிறோம் எல்லாரும். வேற இந்த இளம்புயல் திரைப்படம் வெற்றிகரமாக வர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நன்றி. இங்கே இந்த இளம்புயல் படத்தின் சில காட்சிகளை காணும் போது எங்கள் ஈழத்தமிழ் பையன் ஒருவன் இந்த படத்தை நடித்திருக்கிறார் என்றதும் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. வசந்தை சிறு வயது முதலே தெரியும். எல்லாவற்றுக்கும் சிரித்து கொண்டே கோபப்படாமல் தகப்பனை போல் பதில் சொல்லும் சின்ன வசந்த் இப்படி உயர்ந்து வெற்றி கொடி நாட்டுவதை இட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். அவர் இன்னும் மேலும் மேலும் உலகம் சுற்றும் வாலிபனாக அநேக படங்களில் நடித்து வெற்றி நடை போட வேண்டும் என்று எல்லாம் வல்ல சித்தி விநாயகர் அருள் வேண்டி வாழ்த்துகின்றேன். அடுத்தது திரு செல்லத்துறை ஆசிரியர் அவர்கள் எடுத்த காரியத்தை எது சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய பிழை விட்டாலும் கோபம் என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் பிள்ளைகளை திருத்தி படிப்பிலே கவனம் செலுத்தி அவர்களை மேலுக்கு உயர வைத்த ஒரு சிறந்த ஆசிரியர். அதுபோல இந்த திரைப்படத்தின் மூலம் அவர் படைப்பாளியாக இருந்து புலம்பெயர்ந்த மக்களுக்கு பனி சறுக்கல் வந்து ஒரு பெரிய காரியம் இல்லை. அந்த வலுவழுப்பான சறுக்கலிலும் அவர்கள் வெற்றி நடை போட்டுக்கொண்டே வருகிறார்கள். அதுபோல எங்கள் இளம் சமுதாயம்
கெட்ட வழிகளில் தீய வழிகளில் போய் சறுக்கி விழுந்து வரம்பு மீறி வழக்கி விழுந்து சிதறாமல் இன்னும் இந்த திரைப்படங்கள் மூலம் அவர்களுக்கு புத்தியை கூறி மேலும் எங்கள் இலங்கை தமிழ் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டு என் சிறிய உரையை முடித்துக் கொண்டு விடப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த இளைப்புயல் திரைப்படத்தில் எனக்கும் ஒரு சிறிய பங்கை ஒப்படைத்த வசன் மற்றும் அவருடைய தந்தையார் KS துரை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த இளம் புயல் திரைப்படம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகமெங்கும் மிகவும் வெற்றிகரமாக ஓடணும் என்று உங்களிடம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இதில் இந்த இருவட்டு பற்றி சொல்ல போனால் எனக்கு மிகவும் பிரமிப்பாக இருப்பது ஒரு சிறு விதை வசந்தே ஒரு சிறு விதையாக தான் நான் இருக்கிறேன். ஒரு சின்ன இப்படி ஒரு பெரிய ஒரு விரிச்சமா இப்போ வளர்ந்துட்டாருன்ற நினைக்க எனக்கு மிகவும் பெருமையாக இருப்பது. அது மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ வர்ற படங்கள்ல பாட்டு உதாரணத்துக்கு குஷேரனும் இன்னும் இந்த படங்களை பார்த்துட்டு வெளியில வந்தோடனே என்ன பாட்டு வந்ததுன்னு கேட்டாங்கன்னு யோசிக்க தோணுது. அந்த வரிகள் ஒன்றுமே ஞாபகத்துக்கு வருது. ஆனா இன்றைக்கு நான் இப்பதான் இந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு இந்த வா வா என்னன்பே மற்றது போராட்டம் இந்த 2 பாட்டும் கேட்டோன்னே வாயில அந்த பாட்டு அப்படியே வருது. அதை கேட்க மிகவும் பெருமையா இருக்குது. அது மட்டும் இல்லை, செல்லத்துறை மாஸ்டரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவரால். அவர் இந்த இளம்பியல் படத்தில் இந்தியாக்களும் நடிக்கணும், இங்கே டென்மார்க்கில் நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள், அதையும் நடிக்கணும்னு சொல்லியிருக்க நீங்கள் ஒரு சில பாத்திரத்தை நடிக்க மாஸ்டர் நான் சொன்னேன். இங்கே நிறைய கலைஞர் இருக்கிறார்கள், அந்த வேலை உங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்னை போட்டு நடிக்க, தயவு செய்து விட்டுடுங்கன்னு சொன்னேன். ஆனால் மாஸ்டர்கிட்ட அன்பான வேண்டுகோளுக்கு நானும் அந்த படத்தில் நடிக்காம விட்டு இருந்தா இப்படி ஒரு படத்துல வந்திருக்க முடியுமா என்று எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு மிகவும் பெருமையா இருக்குது. நான் இந்த பாடல்களை பார்த்தபோது எனக்கு உண்மையாக பெருமையாக இருக்கிறது. அற்புதம், நல்லா தான் செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த வெற்றியை அடைந்திருக்கிறார் என்றது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. பூக்கள் படத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு அந்த பூக்கள் எல்லாம் புயலாக உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிற காலம் நெருங்கிவிட்டது. அருமையாக இருக்கிறது.